திருப்பூர் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றத்தை ஒத்துக்கச் சொல்லி போலீசார் தாக்கியதில் பால்ராஜ் என்பவர் படுகாயங்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முத்துராஜிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்தார். இதே வழக்கில் சரஸ்வதி என்பவரை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது குடும்பத்திற்கு உயிர் பாதுகாப்பு கோரி புகார் அளித்தார். இதுகுறித்து செய்தியாளர் ஜெயில் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டன்பாளையம் பகுதியில் கடந்த 29ஆம் தேதி தாய் தந்தை மகன் உட்பட 3 பேர் கொடூரமான கொலை செய்யப்பட்ட வழக்கில் 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் அதேபோல் இன்றுடன் 17வது நாளாக போலீசார் தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இதனிடையே அதே பகுதியை சேர்ந்த பால்ராஜ் என்பவரை போலீசார் சரமாரியாக தாக்கி குற்றத்தை ஒப்புக்க சொல்லி வற்புறுத்தியதாக நேற்று முன்தினம் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இந்நிலையில் அவரது உறவினரான சரஸ்வதி என்பவரை போலீசார் தாக்கியதாகவும் தற்போது உயிர் பாதுகாப்பு கோரி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தற்போது முற்றுகையிட்டுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சரஸ்வதியிடம் கேட்போம். அந்த தப்பு அந்த பால்ராஜ்ங்கிறவங்க அதுக்கு எந்த சம்மதமும் இல்லைங்க சார். எங்களுக்கு விடு அதுல இருந்து நாங்க தப்பே செய்யாத நாங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. எங்க பால்ராஜ் உடம்பு பூரா புண்ணுங்க. அவன் பெட்டில் இருக்கிறான். அவன் குழந்தைய எடுக்க முடியறது இல்ல. அடிக்கலின்ட்டு தனித்தனியா கூப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்காக நாங்க கொடுத்த மனுவுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இப்ப ஐயா கிட்ட நாங்க மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஐயா நாங்க பாத்துக்கிறோம் போ அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தான் நான் கேக்குறேங்க. அந்த காவல்துறை போலீஸ் தொடர்ச்சியா அத்துமீறல் நடந்துட்டு இருக்கு. இதை கண்டிச்சு இன்னைக்கு எஸ்பி அவரோட மனு கொடுக்க போனோம். ஆனா எஸ்பி வேண்டுமெனே எங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் ஏடிசி பார்த்து சந்திச்சு பேசிக்கிறோம். இதே போல தொடர்ச்சியான தாக்குதல் நடந்தா கூடிய விரைவில் அதுக்கான நடவடிக்கை தொடர்ந்து இதே போல அத்துமீறல் நடந்தால் வன்மையா கண்டிக்கிற வகையில விடுதலை சிறுத்தைகள் எஸ்பி ஆஃபீஸ் முற்றுகை போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கோம். திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டன்பாளையம் பகுதியில் நடைபெற்ற 3 பேர் கொலை சம்பவத்தில் தொடர்ச்சியாக அப்பாவி பொதுமக்கள் தங்களை தாக்குவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் அதேபோல் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலரிடம் புகார் அளித்து வருவது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.